நிஃப்டி நாளைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். எப்படின்னா சிபிஆர் ஆக்சுவலி டுமாரோ சிபிஆர் வித் அனலைசிஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ட்ரெண்டிங்கு. ஸோ இன்றைக்கி சிபிஆர் க்ளோஸ் ஆனதும் டுமாரோ சிபிஆருக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். எப்படி அப்படின்னா ஆக்சுவலி நல்ல ஒரு ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சூப்பர் ட்ரெண்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இதில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எப்படின்னா ஒரு ஹை ஒரு லோ அது கம்பல்சரி நடக்கும். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு நல்ல சைட்வைஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது ஆக்சுவலி ஒரு கேண்டில் ஸ்டிக்கு. நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு சைட்வைஸ் தான். நிஃப்டி 400 டவுனு பார்த்தீங்க அப்படின்னா 250 ஆல்மோஸ்ட் ஒரு 150 180 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம டுமாரோ அனலைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி 1 ஹவரில் சூப்பர் ட்ரெண்ட் இங்கே இருக்குது 22,865. ஸோ மார்க்கெட்டு சப்போஸ் கீழே வந்தது அப்படின்னா இன்றைக்குமே ஒரு வெர்ஜின் சிபிஆர் தான் இருக்குது. ஆக்சுவலி ப்ரீவியஸ் வெர்ஜின் சிபிஆர் ப்ளஸ் ஒரு ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு கேண்டில் இங்கே கம்பல்சரி வரும். ஸோ அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ இங்கே வந்துட்டு ஹிட் ஆகிட்டு மறுபடியும் அகைன் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அதுதான் ட்ரெண்டிங் டே. அதாவது ஒரு நல்ல ஒரு லோவும் கொடுக்கும், நல்ல ஒரு ஹையும் கொடுக்கும். ட்ரெண்டிங் டே 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த வெர்ஜின் சிபிஆரை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் சூப்பர் ட்ரெண்டு கிட்ட தான் இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு லோ கொடுக்கும். இந்த ஏரியாவுக்கு கூட வரலாம் 22,800 ஆல்மோஸ்ட் 200-400 பாயிண்ட்ஸு. டுமாரோ வரலாம், இல்லை அப்படின்னா அப்கமிங் டேஸில் வரலாம். ஸோ பட் நாளைக்கு வந்து கம்பல்சரி கீழே வரும் அகைன் ரிவர்ஸும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிபிஆர் மறுபடியும் இது ஒரு வெர்ஜினாக போட்டது அப்படின்னா ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. கீழே வரும்போது சி எடுங்க, பி இல்லை, அதாவது சாரி நிஃப்டியில் மார்க்கெட்டு எவ்வளோ டவுன் கொடுக்குதோ இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க 23,000. ஸோ அது வந்து ஒரு ரவுண்ட் வேல்யூ. ஸோ இந்த ரேஞ்ச் 23,039 டு 23,000 ரவுண்ட் வேல்யூ. அதை பிரேக் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வரும்போது சியில் ஒரு பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நேற்று சைடு வேஸ் தான் சொல்லியிருந்தோம். சேம் இதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் தான். 600 பாயிண்ட்ஸில் மூவ் ஆகிடுது. இதுலையுமே இன்றைக்கி வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர் தான். ஸோ ப்ரீவியஸாக இதில் வந்து வெர்ஜின் சிபிஆர் ஒன்றும் பிரேக் ஆகலை. ஸோ இங்கேயுமே இந்த வெர்ஜின் சிபிஆருமே இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ இது சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி டவுன் வரலாம், வந்துட்டு ரிவர்ஸ் போகலாம். இது ஆக்சுவலி 15 மினிட்ஸ் கேண்டில் 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தோன்னா 1 ஹவரில் பார்த்தோன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வெர்ஜின் சிபிஆர் கிட்ட தான் நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் இருக்குது. ஸோ இது அகெயின் இது வரைக்கும் வந்துட்டு டச் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ இது எப்போ கீழே வருதோ அப்போ சியில் என்ட்ரி எடுங்க. அது வரைக்கும் பி சைடு போகாதீங்க. ஸோ பியில் கொஞ்சம் ஸ்லோவாகவும் வரலாம். இதில் டுமாரோ சிபிஆர் வித் என்ன சொல்லுதுன்னா வொலட்டைல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல மூவ் இருக்கும். அப்பு டவுனு அந்த மாதிரி மூவ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்விங்குக்குமே இதில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ டுமாரோ கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி ரெண்டுலேயுமே நாளைக்கு சியில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்போ கீழே இறங்குதோ அப்போ பை பண்ணுங்கள். சியில் பை பண்ணுங்கள் இந்த ரேஞ்சு, அதாவது 49,000க்கு கீழே. பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் இந்த ரேஞ்சு இது வந்து 49,000. இது ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு வேல்யூ தான். 49,047. இந்த 49,000 டு 49,047 இந்த ரேஞ்சு ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். சப்போஸ் கீழே வந்தாலும் இங்கே வந்து ஒரு விக்கு தான் வைக்கும். அது நாளைக்கு நடக்குமான்னு தெரில, பார்ப்போம். இது ரெண்டும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே இறங்குனதுக்கப்புறம் சியில் பை பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.